600. சார் சென்சார் சென்சார் லைட் இது பின்னாடி. ஆமாம் சார். ஆச்சு. இந்த ஃபஸ்ட்டு சுற்று 1 நம்பர் 60 செகண்ட்ஸு அப்ராக்சிமேட்டாக 200 ml வரும், 200 ml. அது குறைச்சிக்கலாம் சார். அதாவது நீங்கள் 60 செகண்ட் போகலாம், 50 வச்சுக்கலாம். 50 வச்சு ஏன்டா நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதே இதுக்கு ஆட் பண்ணி வயரம் போட்டு சார் ஸ்க்ரீன் சேவர் மோட் போயிருக்கும், ஆஃப் ஆயிருக்காது. இந்த இதில் வந்து இப்போ நீங்கள் ஆரஞ்சு கோக்கு எது வேணால் ஊற்றிக்கலாம். இது ப்ராக்சிமிட்டி சென்சாரு சார். அதை ஐஆர் ப்ராக்சிமிட்டி, இது எஸ்எம்பிஎஸ் பிஎல்சி, இது சொல்லாடு வால்வு 12 வோல்ட்டு சொல்லாடு வால்வு. சொல்லாடு வால்வுனா க்ளோஸ்டாக இருக்கும். நார்மலி சப்ளை போச்சுன்னா மட்டும் காயில் எனர்ஜைஸ் ஆகி ப்ளஞ்சர் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து இதுக்கு பேட்ரி, இந்த சொல்லாடு வால்வுக்கு வந்து ஒரு பேட்ரி 1 வோல்ட்டு 7 ஆம்பியர் ரீசார்ஜபிள் பேட்ரி தான். ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணால் அது ஒரு 5 hours 6 hours இருக்காது. மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணலாம். ஏன்னா அது ஜஸ்ட் கரண்ட் ஒரு 100 mA தான் எடுக்கும், ரொம்ப ஹெவியாக எடுக்காது. பட் 7 amps பேட்ரி, ரீசார்ஜபிள் பேட்ரி. ஃப்ரேமெல்லாம் வந்து ஒரு மைல்டு ஸ்டீல் ஒரு ஃப்ரேமு. டேங்க் கெப்பாசிட்டி ஆஃப் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கரெக்டாக, அதாவது 200 ml 50 செகண்ட் 50 செகண்ட் போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி, 5.25 லிட்டர் எக்ஸாக்டாக. ஆனால் ஃபுல்லாக ஊற்றுறோம் நம்ம. இந்த அளவுக்கு ஒரு 90% ஊற்றினா கூட 5 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுக்கும். இது அக்னிக்கு எல்லாமே வந்து 6 mm திக்னஸ், 6 inch into 6 inch. அதான் நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து 10 inch. லிக்விட் எப்படி ஃப்ளோ ஆகுதுங்க? லிக்விட் வந்து ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு கேட்குறேன் பாருங்க, லிக்விட் எப்படி போகுது? ஓகே, ஆனால் அது வரைக்கும் இந்த தண்ணி உள்ள இருந்து தான் இருக்கும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்குறேன். ஆனால் பம்ப் வைக்கல, இது கிராவிட்டி மூலியமாக ஒர்க் ஆகுது. கிராவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே ஆட்டோமேட்டிக் கீழே வரும். இப்போ கீழே என்ன நினைக்கிறோம், ஸ்டாப் ஒரு டேம் ஆட்டம் தான், ஸ்டாப் செக் டேம் மட்டும் வச்சுருக்கிறோம். அப்போ அது ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே வருது. ஆக்சுவலி இங்கே நம்ம பம்ப் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ 3க்குமே செக் பண்ணிடுச்சு, கவுண்ட் ஒன்று பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த டம்ளருக்கு இந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். லைட் எரியாமல் நீங்கள் ஆன் பண்ணால் ஒர்க் சார் சொன்ன மாதிரி. இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸு ஒரு சில நேரம் எப்படி சென்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஆக்சுவலி அது கொடுக்க மாட்டேன். அது இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டம்ளரே வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டம்ளர் வாங்கினா ஈஸியாக இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆக ஈஸியாக இருக்கும், ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆக. இது சென்ஸ் ஆச்சுன்னா ஓகே. சென்ஸ் ஆகுது, சென்ஸ் ஆகலைன்னா இது கரெக்டாக டேர்ன் பண்ணிக்கணும். லைட்டாக இந்த கப்பை டேர்ன் பண்ணால் நம்ம லைட்டு டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நீங்கள் அதுக்கடுத்து இதுனா கொஞ்சம் பெரிய டம்ளர், இது 250 ml வரும். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ 50னா எவ்வளோ இருக்கும், ஒரு முக்கால்வாசி இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரெஷர் வேரி ஆகிறப்ப இங்கே குவான்டிட்டி லிட்டில் பிட் வேரி ஆகும். ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிராவிட்டி ஃப்ளோ தான். இப்போ இதில் தண்ணி வந்து நிறையா ஊற்றுறப்ப இப்போ 50ன்றதை நீங்கள் 40 தான் வைக்க வேண்டியது. புரிஞ்சுங்களா? கொஞ்சம் குறையிறப்போ 50 இருக்கும், இன்னும் கொஞ்சம் குறையிறப்போ 60 பக்கத்தில் வைக்க வேண்டியது. லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் காட்டி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கவுண்ட் பார்க்கணும், இங்கே போய் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தா கவுண்ட் இருக்கும், 2 1 1 கவுண்ட்டு.
அப்புறம் சார் சொன்ன மாதிரி ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிக்க வேண்டியதான். சிங்கிளா ரீசெட் பண்ணால் அந்த ஒன்று மட்டும் ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி ஹோம் பேஜ் போனால் ஹோம் பேஜ் போய்ட்டு ஸோ இவ்வளோதான் லாஜிக். ஓகேங்களா? ஏன் சார் சென்ஸ் ஆகுதுன்னா சார் ஆமாம் கட்டாயம். அப்படியா? அதனால தான் கட் ஆயிடுச்சு. அதை ஏன்னா அது இந்த கட் ஆயிடுச்சு பாருங்க. எடுத்துட்டாங்கன்னா என்ன உங்களுக்கு ஜூஸ் வேஸ்ட்டாக தானே போகும். அப்போ அதை வந்து கப்பு இல்லை அப்படின்னா டோட்டலாக ஸ்டாப். இந்த பாருங்க இது ஒரு சில நேரம் பாருங்க தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இந்த இடத்துல சென்ஸ் ஆகுது, இந்த இடத்துல சென்ஸ் ஆகலை, இந்த இடத்துல சென்ஸ் ஆகுது, இந்த இடத்துல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கப் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. வேறு டவுட் இருக்கா உங்களுக்கு?